இந்த கோட்டை வந்து 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையும் கட்டியிருக்காங்க. கோட்டைக்குள்ளே அந்த காலத்தில் வந்து 2000 கொஞ்சம் பார்த்துக்கோங்க 2000 கோபுரங்கள் இருந்து தான் செமையாக இருக்குல்ல மேலே ஏறி வர்றது. ஒரு நேச்சரான பார்த்துங்க, ஒரு நேச்சரான ஒரு வழி, ஒரு பாறையில் அப்படியே ஏறி வர மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிற சிவன் கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்திருக்கிற இந்த கோட்டை இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பலமான கோட்டைகளில் ஒன்று. இந்த கோட்டையுடைய அழகை பாருங்களேன், தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோட்டையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா கோட்டை அப்படின்றது தான் இந்த கோட்டையுடைய பெயர். நான் நிறைய கோட்டைகளை பார்த்துருக்கேன், அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்களும் நிறைய கோட்டைகளை பார்த்துருப்பீங்க. அதில் மறக்க முடியாத அற்புதமான கோட்டைனா இந்த சித்ரதுர்கா கோட்டையும் நான் சொல்லுவேன். இந்த சித்ரதுர்கா கோட்டை பிரம்மாண்டமான மலைகளை சூழ்ந்திருக்கிற ஒரு கோட்டை. சித்ரதுர்கா கோட்டையுடைய முழு வீடியோ எடிட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே நம்ம சூப்பரான ஒரு வீடியோவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சித்ரதுர்கா கோட்டைக்குள்ள இருக்கிற முக்கியமான பழமையான ஒரு சிவன் கோயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அந்த சிவன் கோவில் கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போகணும். இந்த கோட்டையே ஒரு மலையை சுற்றி தான் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு மலை, அந்த மலையில் தான் இந்த சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க கோயில் கட்டுறப்ப இது வந்து ராஜகோபுரம் மாதிரி இருந்திருக்கு அந்த கோவிலுக்கு. சித்ரதுர்கா கோட்டை அப்படின்னு சொன்னாவே இந்த கோவிலை தான் அடையாளமாக காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கும். இதை நம்ம மேலே போய் பார்க்குறப்ப தான் தெரியும் இது எவ்வளோ அழகான ஒரு கோவில் அப்படின்னு. இந்த சித்ரதுர்கா கோட்டை கர்நாடகா மாநிலத்துடைய சித்ரதுர்கா மாவட்டத்தில் இருக்குது. சித்ரதுர்கா அப்படின்ற ஊரில் தான் இந்த கோட்டையும் இருக்குது. பெங்களூர்ல இருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சித்ரதுர்கா இருக்குது. பெங்களூர்லேருந்து நிறைய பஸ் இந்த சித்ரதுர்காவுக்கு போயிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கோவிலுடைய பெயர் ஹிடிம்பேஸ்வரர் சிவன் கோவில். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். செமையாக இருக்கலாம் மேலே ஏறி வர்றது. ஒரு நேச்சரான பார்த்துங்க, ஒரு நேச்சரான ஒரு வழி, ஒரு பாறையில் அப்படியே ஏறி வர மாதிரி தான் இருக்குது. இது சைடில் கம்பி இவங்க போட்டிருக்காங்க, இல்லைனா நம்ம வந்து அப்படியே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒற்றை பாறை மலையில் தான் இந்த கோவில் இருக்குது. இங்கேருந்து நம்ம அப்படியே திரும்பி பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது பாருங்கள். நம்ம கடந்து வந்த அந்த கோபுரம், அதுக்கு பின்னாடி ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள், அங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே இதே மாதிரி 18 கோவில்களுக்கு மேலே இருந்தது அந்த காலத்தில். அதில் வந்து 2000 கோபுரத்துக்கு மேலேயே அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து சேதப்படுத்தப்பட்டு மீதி இருக்கிறது தான் இது. மீதியே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே 2வது மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்களேன், அப்பா எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நம்ம ஏறி வந்த அந்த ஒற்றை பாதை, பேக்ரவுண்டில் மலை, கோபுரம் அப்படின்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பழமையில் இருக்கிற ஒரு அழகு எதுலேயுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். 2வது மண்டபத்தில் இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தீங்கன்னா சன்னதிகள் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா இதை பார்க்கறதுக்கு ஓய்வு மண்டபம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சன்னதி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2வது மண்டபத்தை நம்ம தாண்டினோடனே கோவில் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோவில் வந்து சாளுக்கியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக தான் இருக்கணும், ஏன்னா இதோடைய மாடல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோட்டை கூட ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், போசாளர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு அப்படின்னு பல மன்னர்கள் கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய பாறை மலை, அந்த மலை உச்சியில் இந்த கோவில். நம்ம இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு சூப்பரான வியூவையும் பார்த்துருவோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க, அது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அரசர்கள் தங்கிய அந்த இடிபாடுகள், அவங்களுடைய அரண்மனைகள்லாம் இருக்கான். நம்ம வந்த வழி பாருங்களேன், அந்த படிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஏதோ வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படி வழியாக நம்ம ஏறி வந்து ஒரு பெரிய கோபுரம், அதுக்கப்புறம் மண்டபம், அதை தாண்டி இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோவிலில் சிவபெருமான ஹிடிம்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈன்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஹி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே போகிற வழி பாருங்கள், ரொம்ப குறுகலாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பாதாமி கோட்டை, ஹம்பி, இந்த இடத்த அப்படியே சுற்றி பாருங்களேன், திண்டு மாதிரியே இதே மாதிரி தான் ஹம்பியில் கூட ஒரு கோவில் பார்த்தோம். இந்த கோவிலும் சாளுக்கியா, ஹொய்சாலா அவங்களுடைய டைப்லேயே இருக்குது பார்க்குறதுக்கு. இது கோவிலுக்குள்ளே போகிற வழி. அழகான நடுமண்டபம், இந்த இடத்த சுற்றி பாருங்கள். வாவ், எவ்வளோ அமைதியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழைய காலத்து கோயில், பழைய காலத்து கோயில் தாங்க. இங்கே வந்து கல்வெட்டு இருக்குது. சிவன் கோவில், சிவபெருமான் உள்ளே இருக்கார். சிவபெருமானே பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் இருக்க மாதிரி தாங்க இருக்கார். மேலே வந்து ஒரு பெரிய பாறை, அந்த பாறைக்கு உள்ள சிவன் இருக்காருங்க பாருங்கள், சிவலிங்கம் தெரியுதா? அற்புதமான ஒரு காட்சி. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம கோவில் அப்படியே சுற்றிட்டு போவோங்க அந்த பக்கம். இதெல்லாம் வந்து இப்போ கல் போட்டிருக்காங்க இந்த இடத்துலலாம். இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பாறையாக தான் இருந்திருக்கும். எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் அழகாக தாங்க இருக்குது கோவில். கோவில் என்றைக்குமே கோவில் தான்.
இந்த மங்கி நம்ம தான் பார்க்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, பேக் தான் இருக்குது. பேக்கை பெரும்பாலும் பிடுங்காது, நம்ம ஏதாவது கையில் வச்சுருந்தோம்னா பிடுங்கும் கண்டிப்பாக. இங்கே நடுவில் ஒரு பெரிய பாறை தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து கோவிலுடைய கருவறையே. இதுக்கு கீழே தான் சிவபெருமான் இருக்கார். இந்த பெரிய பாறைக்கு முன்னாடி நம்ம உள்ளே வந்தோம் பாருங்கள் அந்த கோவில். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆதி காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும். அதாவது இந்த கோவில்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய பாறை, அந்த பாறைக்கு அடியில் ஒரு குகை, அதுக்குள்ளே சிவலிங்கம் இருந்திருக்கும். சித்தர்களும் ரிஷிகளும் இந்த சிவலிங்கத்தை வணங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோவில் கட்டுமானம்லாம். மலை உச்சியில் ஒரு பாறை குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நம்ம பார்த்தாச்சு. அப்படியே இந்த கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற ஒரு வியூவை போய் பார்த்துருவோம். இந்த இடம் வந்து அப்படியே வட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் கோட்டை கட்டப்பட்ட காலத்தில் இது வந்து கண்காணிப்பு கோபுரமாகவும் இருந்திருக்கு. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ உயரமான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியும். அந்த பக்கம் எட்டி பார்த்தா ஒரு சூப்பரான வியூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், காற்று சும்மா தள்ளுது. இதுதாங்க சித்ரதுர்கா நகரம். நம்ம வந்த வழி ஃபுல்லாக பாறை. பாறை இருந்தால் தான் கோட்டை கட்ட முடியாது, அதனால தான் பாறை இருக்கிற இடத்துலலாம் கோட்டை கட்டிடுறாங்க. இந்த பாறைக்கு கீழே பாருங்களேன், ரவுண்டாக கட்டியிருக்காங்க. இது வந்து கட்டுமானம். இது வந்து கோவிலோட உள்ளே இருக்குங்க. நம்ம கருவறைக்குள்ளே போகல, கருவறைக்குள்ளே வந்து ஒரு அறை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாங்க கோவிலுடைய முழு தோற்றம். முன்னாடி வந்து கோவில் கட்டுமானம், பின்னாடி வந்து பெரிய பாறை, அதுக்கு கீழே வந்து சிவலிங்கம். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபாரதத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை. இந்த பகுதியில் ஹிடிம்பி அப்படின்னு சொல்லிட்டு அரக்கர்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து பீமன் வந்து வதம் செஞ்சாராம். அந்த புராணத்தோட தொடர்புடையது தான் இந்த ஹிடிம்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. சித்ரதுர்கா கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோவிலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏறி போனோம். அங்கே தான் சிவன் கோயிலையும் பார்த்தோம். இந்த சித்ரதுர்கா கோட்டையை டீட்டெயிலாக ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் தேவைப்படும், அவ்வளோ பெரிய கோட்டை. இந்த கோட்டையில் நம்பவே முடியாத பல அற்புதமான விஷயங்களெல்லாம் நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் தனி வீடியோவாக நம்ம சீக்கிரமே பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.